ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலோரி குறைவாக உள்ள அதே சமயம் நார்ச்சத்து அதிகம் உள்ள முள்ளங்கியை வச்சு ஒரு சட்னி ரெசிபி. நிறைய பேருக்கு முள்ளங்கியே பிடிக்காது, ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பைல்ஸ் வராமல் தடுக்கிறதுல பெரும் பங்கு இந்த முள்ளங்கிக்கு இருக்குது. கிட்னி ஸ்டோனை கரைக்கிற தன்மையும் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் அடிக்கடி இந்த முள்ளங்கி எடுத்துக்கலாம். உடல் சூட்டையும் தணிக்கும், அதே சமயம் எடையையும் குறைக்கும். முள்ளங்கி சாம்பாரில் முள்ளங்கியோட வாசம் அப்படியே இருக்கும். அந்த வாசம் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதையே நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக சட்னி பொரியல்னு செஞ்சு கொடுத்தோம்னா அதில் அந்த வாசமே தெரியாது. நம்ம சொன்னால் தான் அதில் முள்ளங்கி போட்டிருக்கோன்னே தெரியும். அந்தளவுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு முள்ளங்கி பறிச்சாச்சு. இந்த கீரையை நம்ம கட் பண்ணி தூக்கி போடாமல் அதை வச்சு கூட்டு பொரியல்னு பண்ணிக்கலாம். முள்ளங்கி இந்த மாதிரி தோல் சீவி நல்லா கழுவி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு உளுந்தம்பருப்பு நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுத்துப்போம். உளுந்தம்பருப்பு நல்ல கலர் மாறிட்டது. இப்போ 6 மிளகாவத்தல் போட்டுப்போம். மிளகாவத்தல் நம்ம காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சிக்கலாம். இது கூடவே 7 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, பொடியாக நறுக்குன முள்ளங்கி, இது எல்லாம் போட்டு இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயமும் முள்ளங்கியும் நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். வெங்காயமும் முள்ளங்கியும் நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின தக்காளி 3 போட்டுப்போம். தக்காளி நீங்கள் குறைவாக போடணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி அளவை குறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இதை நம்ம கிளறி விடணும். அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிட்டது. இந்த டைம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு 1/4 கப் போட்டுப்போம். இது கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டுப்போம். சட்னிக்கு தேவையான உப்பை நம்ம போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொத்தமல்லியும் தேங்காயும் போட்டதுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற தேவை கிடையாது. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ நல்லா ஆறிட்டது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 சிட்டிகை பெருங்காயம் அதில் போட்டுப்போம். கூடவே 2 மிளகாவத்தல் கிள்ளி அதில் போட்டுப்போம். வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இந்த தாளிச்சதை நம்ம அந்த சட்னியில் கொட்டிப்போம். இப்போ நம்மளோட டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் முள்ளங்கி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.